Born and brought up in Trichy Thiruvarambur Bell campus, he completed his schooling in Boila Institutional School. He has completed his engineering course in mechanical department from JJ College of Engineering in Trichy. He has worked for a year as a bell production engineer in a bell set contract factory. From an early age, he was interested in performing arts and stage musicals. Then he traveled to Chennai to film industry and looked for opportunities to work in stage music shows. So far, he has written more than 200 songs and worked with music composers such as Isaignani Ilayaraja, Deva, Iman, Yuvan Shankar Raja, Santosh Narayanan, Chan Roldan, and other composers from other states. Some of his hits are Tasaku Tasaku from Vikram Veda, Mainaru Vetikatti from Dasara, Kappal Kadal from Iravi, and many more. He has sung 6 songs from movies such as Kala. He was the lyricist to all 5 songs from the movie Lal Singh Chadda in Tamil, which was a pan-India movie. He has worked as a music director for a movie called Chiyangal. Such is the motivation and the determination of our Sir R. Muthamil Selvan, our guest of the video. வணக்கம். இது ட்ரீம் ஃபேக்டரியிலிருந்து திருமதி சசிகலா சண்முகம். இன்று நாங்கள் சந்திக்க போவது எங்களோட கதைக்கு இருப்பது திருமுத்தமிழ். எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர் என்று நினைக்கின்றேன். அநேகமாக தமிழ் சினிமா பாடலாசிரியர், வளர்ந்து வரும் பாடலாசிரியர். அவரோட கனவுகளையும் பற்றி நாங்கள் இன்று கதைக்கு போகின்றோம். அவர் சந்தித்த பிரச்சனைகளை பற்றியும், அவர் முகம் கொடுத்த அவர் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை பற்றியும் நாங்கள் இன்று அவருடன் கலந்துரையாட இருக்கின்றோம். சார் வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? கேக்குது. நான் நல்லா இருக்கேன். ஓகே சார். இது எங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய கனவுகளை சுமந்து கொண்டிருப்பவர்களுக்காக நாங்கள் உருவாக்கிய ட்ரீம் ஃபேக்டரி. அதாவது கனவோடு வருபவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் கடந்து வந்த பாதை என்ன, எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடியதா இருந்தா, எல்லாரும் எங்கட அனுபவம் தான் மற்றவர்களுக்கு பாடம். எங்கட அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வார்கள் என்ற நம்பிக்கையில் இதை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். முதலாவது கேள்வியாக சார், உங்களோட மிகப்பெரிய கனவு என்ன? அதை நிறைவேற்ற நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன? கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்ம இயல்பா நடக்கிறத தாண்டி இன்னும் மேல மேல என்ன நடக்கலாம், காலைல எழுந்திரிச்சோமா, குளிச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா அப்படிங்கறத தாண்டி இன்னும் நம்மளால என்ன முடியும், நம்மளால முடியாததெல்லாம் செய்ய நினைப்பது, இப்படிதான் இதெல்லாம் தான் கனவுல வரலாம். இயல்பாவே சில பலரை பார்த்து அவங்கள மாதிரி நம்ம ஆகணும், இப்படி எல்லாம் கூட கனவு வரலாம். எனக்கு அந்த மாதிரி புகழ் பெறணும், அதாவது மக்கள் மத்தியில புகழ் பெறணும், நம்மள பார்த்தா எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது. அதன் மூலியமா நம்ம ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யலாம். ஒரு சாதாரண ஒரு ஆளா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே சமுதாயத்துக்காக பயன்படுறதுக்கு உதவுமா அப்படிங்கிறது தெரியல. அப்படி நம்ம வீட்டுக்கு மட்டுமே பயன்பட்டது தாண்டி நம்ம சமுதாயத்துக்கும் பயன்படணும் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு புகழ் தேவைப்படுது, ஒரு அங்கீகாரம் மக்கள் மனசுல நம்ம தெரியணும் அப்படிங்கிறதும் தேவைப்படுச்சு. அதற்கு ஒரு நல்ல ஒரு வழியாக எனக்கு சினிமா துறை இருந்தது. சரி, அந்த சினிமா துறையில ஏன்னா சின்ன வயசுல இருந்தே மேடைகள்ல போயிட்டு நான் ஒரு பாடல் பாடுவதோ இல்ல கவிதைகள் எல்லா விதமான கிரியேட்டிவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செய்வேன். கைத்தட்டு வாங்கி வாங்கி பழக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்ச பிறகு வேலைக்கு போயிட்டு அந்த கைத்தட்டு மிஸ் ஆச்சு. இந்த கைத்தட்டை அடுத்து எங்க வாங்கலாம் அப்படிங்கிறப்ப திரைத்துறை தோணுச்சு. இப்ப என்னன்னா, திரைத்துறையில நம்ம சாதிச்சோம்னா, புகழ் பெற்றோம்னா, அந்த புகழ் மூலமா நம்ம நினைச்சதை செய்யலாம் அப்படின்ற ஒரு கனவு எனக்கு. அந்த கனவு நிறைவேறிச்சா அப்படின்னா
இந்த கனவுல வந்து பல படிநிலைகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த திரைத்துறையில காலடி வைக்கிறதுன்னு ஒன்ற கனவு வந்து எனக்கு நிறைவேறிடுச்சு. அந்த காலடி வைத்து நம்ம பயணம்ங்கிறது வந்து போயிட்டே இருக்குது. அந்த பயணத்துக்கு வந்து ஒரு எல்லை என்பது கிடையாது. அந்த பயணத்துல நான் அப்ப பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்பொழுதுக்கு. வெரி பியூட்டிஃபுல் ஆன்சர் சார். உண்மையாவே ஆழ் மனசுல இருந்து வந்த ஆன்சர்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா நிறைய பேர் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க கனவுகளை பற்றி. அப்ப இது வந்து நீங்கள் பிரபலம் அடைந்து உங்கள் பிரபலத்தை பயன்படுத்தி நீங்களும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றத்துக்கு பாடுபடுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இது உங்களோட கனவுண்டா உண்மையுமே சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய கனவு. உண்மையா வரவேற்கத்தக்கது சார். நீங்க மென்மேலும் வளர்ச்சி அடையணும் இந்த உங்கள் கனவுகளை நோக்கி. உங்கள் கனவுகள் நோக்கிய பயணத்தில் தடைகள் அல்லது பின்னடைவுகளை எதிர்கொள்ளும் போது நீங்கள் என்னென்ன படிமுறைகளை, அதாவது எந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பீங்க? உங்களோட கனவு சப்போஸ் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வரலாம். நாங்க எதிர்பார்த்த நேரங்கள் கிடைக்காம இருக்கலாம். அந்த மாதிரி எங்களுக்கு பின்னடைவு வார நேரம் நாங்க அதை நோக்கி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பாவிச்சிருக்கோம். அது மாதிரி உங்களுக்கு என்ன நீங்க பாவிச்சீங்க உங்களோட கனவுகளின் பயணத்தின் தடைகளின் போது? கனவுகள் அப்படின்னு இருக்கிறப்ப வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே நம்ம வந்து முன்னேறி செல்வதற்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு பாதையில ஒரு சாலையில பயணிக்கிறோம்னாவே அது அந்த ஒரு சாலை தான் எடுத்துக்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள எத்தனை தடைகள் இருக்கு. அது இயற்கையாகவே உள்ள தடைகள், நாம ஏற்படுத்தப்பட்ட தடைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி வேக தடைகள், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம தாண்டி தான் வரணும். அதே மாதிரி எல்லா படிநிலையும் வந்து நம்ம வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி இருக்கும். இயற்கையா நடக்கிற தடைகள், நம்மளுக்குள்ளே இருக்கு தடை. நம்ம வேணாம் இப்படிதான் போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு தடைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அரசு ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு அது சட்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு எந்தெந்த விதத்தில் தடைகளா இருக்கும் அப்படின்னு நம்மளாவே அதை தீர்மானிச்சுக்கணும். இப்ப முதல் தடை வந்து நமக்கு வந்து நான் திரைத்துறைக்கு போறதுனால வந்து இயல்பாவே வந்து அது வந்து ஒரு மாசம் மாசம் சம்பளம் வர்ற மாதிரி ஒரு, அதாவது அது என்ன சொல்ற, ரெகுலர் இன்கம் வர்ற தொழில் கிடையாது அப்படின்ற மாதிரி. அதாவது இப்ப ஒரு படத்துல இருக்காங்கன்னா ஒரு ஹீரோ, ஹீரோயின், அந்த இயக்குனர் இப்படி எல்லாம் இருக்காங்கன்னா அந்த போஸ்டர்ல இருக்கிறவங்க பேர்களை தான் நம்ம கவனிப்போம். அவங்கள பத்தி தான் பேசுவோம். அவங்கதான் கொஞ்சம் பெரிய அளவு சம்பாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த போஸ்டருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அந்த 1000 பேருக்கும் எவ்வளவு சம்பளம் வருது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கு நமக்கு வந்து எந்த போஸ்டிங் கிடைக்கும், எந்த போஸ்டிங்ல வந்து நம்ம போய் சென்றடைஞ்சுவோம், ரீச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்படிதான் இருக்குது சினிமாங்கிறது. ஒரு ஒரு சின்ன வட்டம், ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும், ஒரு சென்னைக்குள்ள மட்டும் இருக்கிற தமிழ் மட்டும் உள்ள இப்ப ஒரு வேலை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இப்ப தமிழ்நாட்டுல வேலை பார்க்கலாம், இல்ல கேரளால வேலை பார்க்கலாம், இல்ல மும்பைல வேலை பார்க்கலாம், இல்ல இந்தியால இருந்து ஃபாரின்ல போய் வேலை பார்க்கலாம். இப்படி எல்லாம் இருக்கிறப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள, அதுவும் அந்த சென்னைக்குள்ள மட்டுமே அந்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு துறையா இருந்துச்சு சினிமா. இப்ப அப்பா அம்மா முதல்ல அவங்க வந்து முதல்ல படிக்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம மேல உள்ள அக்கறையில சொல்றாங்க, படிக்கணும், படிச்சாதான் நம்ம வாழ்க்கையில வந்து ரெகுலரா, அதான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு அக்கறை தானே. அப்பதான் முன்னேற முடியும், நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து முதல்ல எதிர்த்தாங்க. இந்த மாதிரி இந்த சினிமா கினிமா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி எதிர்த்தாங்க தான். அப்புறம் வந்து கல்லூரி படிக்கிற வரைக்கும் எதுவுமே சொல்லி, கல்லூரி முடிச்சுட்டு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் சரி இவன் போக மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சொன்னாங்க. அப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சேன். இன்ஜினியரிங் முடிச்சு அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன். ஒரு 1 இயர் வந்து பிஹெச்எல் சப்கான்ட்ராக்டிங்ல, அங்க திருச்சியில தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அங்க ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அப்புறம் 1 இயர் கழிச்சு தான் நான் வந்து சென்னைக்கு இந்த மாதிரி சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே சரி ஓகே. அதாவது நாங்க வந்து ஓரளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதாவது பிஹெச்எல் எம்ப்ளாயி அப்பா. அப்படிங்கிறப்ப வந்து அப்பாவை நம்ம தான் சாப்பாடு போடணும், தம்பி தங்கிகளுக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லாததுனால பயங்கர பயங்கர கோடீஸ்வரர், கோடான கோடீஸ்வரர்கள் அந்த மாதிரியும் கிடையாது. பட் நம்மளால வந்து நம்ம தான் அவங்களுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணும் அப்படின்ற அளவுல இல்ல. அதனால வந்து நான் சரி இது வந்து நம்ம வாழ்க்கை மட்டும்தான் பாதிக்கப்படும் சொல்லிட்டு நான் மட்டும் தனியா முடிவெடுத்து இது மாதிரி சென்னைக்கு வந்தேன். வந்த பிறகு வீட்டுல வந்து பணம் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமைனால பொருளாதார தடைகள் நிறைய இருந்துச்சு. பணம்ங்கிறது வந்து ஒரு சென்னையில வந்து
வாழ்றதுக்கு ஒரு பணம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்துச்சு. அதுல நிறைய தடைகள் இருந்துச்சு. அது சொல்லணும்னா பெரிய கதைகள். அதெல்லாம் புக்கு தான் போடணும். அது மாரி எக்கச்சக்க தடைகள் இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு புள்ளிய வந்து பொருளாதார தடை அப்படின்னு சொல்றேன். அந்த பொருளாதார வந்து நம்ம பணம் வந்து நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். சொல்லுவாங்க 2 கையில இந்த கையில உழைப்பு இருக்கணும், இந்த கையில சிக்கனம் இருக்கணும் அப்படிம்பாங்க. 2யும் வச்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். எவ்வளவு உழைச்சாலும் நீ சிக்கனம் இல்லாம விட்டுட்டீங்கன்னா வேஸ்ட் அந்த மாரி. அ 2யுமே நானே எல்லாமே அங்கிருந்து சென்னையிலிருந்து ரூ. 1 நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். வீட்ல இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம. அப்படித்தான் வந்து நான் தொடர்ந்தேன். அ அதற்கப்புறம் வந்து சினிமா துறைக்குள்ள உள்ள போகறதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த லிங்க்ன்னு சொல்லுவாங்கல்ல. உள்ள என்ன சினிமான்னா என்னன்னு தெரியாம இருக்கும். அப்படிங்கப்ப சினிமாவுல வந்து என்ன இருக்குது? எப்படி யார பார்க்கணும்? அ ஒருத்தவங்கள இப்ப ரீச் பண்றதே ரொம்ப கஷ்டம். அது வந்து அது அது வந்து ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க. ஏற்கனவே பெரிய ஆளா இருக்கவங்க வந்து அவங்கள ஈஸியா என்டர் பண்ண முடியாது. அவங்கள தொட முடியாத அளவுக்கு வந்து ஒரு கட்டமைப்புகள் இங்க இருக்குது. அதெல்லாம் ஒரு தயவும் ஒரு ஈஸியா இப்ப இருக்கிற மாரி டிஜிட்டல் உலகம் மாரி கிடையாது அப்போ. அப்பதான் ஃபோன்லாம் வந்திருந்துச்சு. ஒருத்தவங்கள பார்க்கணும்னா வந்து நம்ம அவங்க எங்க வராங்க, எந்த ஆபீஸ்ல இருக்காங்க அப்படின்னு அவங்கள போய் பார்த்துக்கணும். அவங்கள ஃபாலோ பண்ணணும் பல வருடங்கள். அவங்கள்ட்ட அசிஸ்டன்டா இருக்கணும். இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருந்தது. இப்ப வந்து ஓரளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆதார்ன்னுலாம் ஒண்ணு இருக்குது இப்ப. இந்த மாரி நெறைய டிஜிட்டல் வந்துருச்சு. ஈஸியா அவங்கள பத்தி தெரியுது. அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட முடியும். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்பல்லாம் அந்த மாரி இல்ல. ஒரு 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 20 இயர்ஸ் பேக் தான். அந்த மாரி இல்ல. அதுவே அந்த கம்யூனிகேஷனே ஒரு தடையா இருந்தது. இப்படி பல தடைகள் அதாவது தடைன்னு நம்ம இன்னொன்னு வந்து தடைங்கிறது வந்து சொல்லுவாங்க. நம்மளா எடுத்துக்கிறது தான் இருக்கு. நமக்கு அது தடை இல்லன்னு நெனச்சுட்டோம்னா அது தடையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி இப்ப நானா வந்து அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருக்க மாரி இருக்கு. இந்த மாரி இப்படி ஒரு தடை இருந்துச்சு, இப்படி ஒரு தடை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு எல்லாருமே பார்க்கிற தடைகள் தான். அதற்கப்புறம் வந்து ஒரு 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 சினிமாவுல வந்து ஒரு திரைப்படத்துக்கு உண்டான ஒரு டைரக்டரோ, புரொடியூசரோ அவங்கள மீட் பண்ணும்போது, அங்க அவங்க கேட்கிற விஷயங்கள் நம்ம எழுதணும். அதுக்கு வந்து அ ஒருத்தவங்க நல்லா இருக்கும்பாங்க, ஒருத்தவங்க நல்லா இல்லம்பாங்க, ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாரி விஷயங்கள், அந்த தடைகள் இருக்கும். அதை மீறி இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 200 பாடல்கள் எழுதி, ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு பாடலாசிரியரா இருக்கேன். ஆனா நான் பாடலாசிரியர் ஆவணும்னு நான் போல. சினிமான்னா என்னன்னு தெரியாம போய் ஆக்டிங் பண்ணலாம். இல்ல போய் ஒரு படம் எடுக்கலாம். படம் எடுக்கலாம்னா ஒரு இயக்குனர் ஆகலாம். இப்படி அசிஸ்டன்டா இருக்கலாம். இப்படிலாம் நினைச்சு அப்படிலாம் போயிட்டு கொஞ்சம் மியூசிக் தெரியும். மியூசிக் லைன்ல இருந்தேன். பட் எனக்கு வந்து கிடைச்சது வந்து ப பாடல் நான் பாடல் எழுதுவேன். நானே எழுதி, நானே டியூன் பண்ணி நானே பாடுவேன். எல்லாரும் பிடிச்சு அப்ப அங்க மியூசிக் டைரக்டருக்குலாம் வந்து எழுதுனேன். அவங்களுக்குலாம் பிடிச்சுச்சு. சரி ஓகே போஸ்டர்ல பேரு வந்துரும். இத பிடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 10 இயர்ஸா அதுல டிராவல் பண்ணி ஒரு ஓரளவுக்கு இப்ப சினிமா துறையில கேட்டா தெரியிற அளவுக்கு ஒரு பாடலாசிரியரா இருக்கேன். ஓ! சார் தேங்க் யூ. இது வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன் உங்கள அறியாமலே நீங்க நெறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. முதலாவது வந்து தன்னம்பிக்கை. ம். முதலாவது ஆமா, தன்னம்பிக்கை. யாருடைய உதவியும் இல்லாம நீங்களா நான் முடிவெடுத்து ஆமா. வந்தேன்னு சொல்லி சொன்னீங்க. ம். அப்ப நீங்கள் முடிவெடுக்க இப்ப ஆமா. நெறைய பேருக்கு நாங்க சொல்லுவோம் அது ஹெலிகாப்டர் பேரண்டிங் என்று சொல்லி, நிறைய பேர் வந்து முடிவெடுக்க தயங்குவார்கள். அப்ப அந்த முடிவ ஆமா. நீங்க பிரேக் பண்ணிட்டு, நீங்களா உங்கள பாதிக்காம, குடும்பத்த பாதிக்காம முடிவெடுத்து வந்திருக்கிறீங்க. அது எங்களுக்கு பெரிய ஒரு ம். சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு கருத்து, தன்னம்பிக்கை என்பது. ம். அதே நேரத்துல நீங்க சொன்னீங்க, ஏமாற்றங்கள் நிறைய சந்திக்கிறதுக்கு நிறைய பேர சந்திக்கணும், நிறைய தடைகள் இருந்தது. அப்ப கொஞ்ச காலத்துல சினிமான்றது மிகப்பெரிய துறை. இப்ப எங்கள வெளியில இருந்து பார்க்கிற நேரம், சினிமான்றது மிகப்பெரிய ம். துறை. அது மிக பிரமாண்டமான துறை. அதை நெருங்குவதற்கு நாங்கள் எல்லோரும் தயக்கம் காட்டுவோம், அநேகமா. அப்ப அதுக்குள்ள நுழைஞ்சு நீங்க பாடலாசிரியரா மேல் வரணும்ன்றதுக்கு நிறைய நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த தடைகளை தாண்டி ம். இல்ல நீங்க இன்னொரு வார்த்தை சொன்னீங்க என்னண்டா, இது நாங்களா சொல்லிக் கொள்றது தானே. எங்கட கஷ்டத்த, எங்கட இதுகள தடைகள நாங்களா நினைக்கிறது தானே. உண்மையாவே சரியான ம். கருத்து. என்னண்டா, அந்த மாதிரி ஒரு கருத்து தான் நாங்க இந்த வளர்ந்து வரும் சமூகத்திடம் இருந்து எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு ம். ஒரு கொஞ்சம் ஏதாவது பிழையா போச்சுண்டா, திருப்பி அவங்களால உடைஞ்சு போயிடுவாங்க. நிறைய பிரச்சனை, நிறைய தற்கொலைகள் உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலயும் இருக்குது. ஒரு அவங்களால எதிர்பார்ப்புகள் நிறைவேறாவிடின், அவர்களால அத தாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப இதுகளெல்லாம் தடையெல்லாம் தாண்டி, ஒரு நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் தந்திருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். இந்த சைக்காலஜிக்கல் சம்பந்தப்பட்டமா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களோட பயணத்துல இருந்து எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. அப்ப இதே ம். மாதிரி வருங்கால சமுதாயத்துக்கு
அவர்கள் உங்களை பார்த்து படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. கஷ்டங்களை தாண்டி, தடைகளை தாண்டி தான் நீங்க ஒரு இடத்துக்கு போய், அதே நேரம் இன்னொரு முக்கியமான விடயத்தை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க என்னன்னா, நீங்க ஒரு பாடலாசிரியராக உள்நுழைய இல்ல. நான் அதை எதிர்பார்க்கல. ஆனா நான் நடிக்கிறதுக்கும் வேற இதுக்கும் டைரக்ஷனுக்கும் தான் போயிருந்தேன். ஆனா எனக்கு கிடைச்சது இதுதான். ஆனா எங்கட சமுதாயத்துல எனக்கு கிடைச்சது இதுதான்னு செய்யறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்ல. எவ்வளவு படிச்சிருந்தாலும் நாங்க சொல்லுவோம் ஒயிட் காலர் ஜாப்ன்னு சொல்லி. அப்ப எங்கட ஏசியன் கண்ட்ரீஸ பொறுத்த மட்டும் அந்த படிப்புக்கேத்த வேலை கிடைச்சா மட்டும்தான் போய் செய்வாங்க. இதே நேரத்துல ஃபாரின் அப்ராட்ல இப்ப யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஈவன் பெட்ரோல் இங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் பெட்ரோல் அடிக்க கூட அங்க போய் தயங்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல உள்நாட்டுல இந்த மாதிரி ஒரு வேலையை சொன்னா அவங்க நிறைய தயக்கம் காட்டுவாங்க. ஏனென்றா ஒயிட் காலர் ஜாப்ஸ் தான் இங்க இருந்து எதிர்பார்க்கறாங்க. அப்ப அதே எஃபர்ட் இங்க போட மறுக்கிறார்கள். அப்ப உங்களின் கனவுகளை நோக்கிய பயணத்துக்கு உங்களோட நீங்கள் உங்களோட செதுக்கிய விதத்தை உண்மைக்குமே சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. அடுத்ததா சார் நிறைய இன்ஃபர்மேஷன் தாருங்க எங்களுக்கு. இப்ப நீங்க சொல்லுவீங்க, இப்ப நான் நினைப்பேன் என்னால இது முடியாது, இத நான் செய்யவே முடியாதுன்னு. இப்ப ஏதாவது ஒண்ணு நாங்க பிரம்மாண்டமா நினைப்போம் தானே. இப்ப ஒரு ஆஸ் எ என்ஜினியரா நாங்க நினைப்போம் இந்த மாதிரி ஒரு கட்டிடம், இந்த பெரிய கட்டிடத்தை எனக்கு கட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க முடிச்சு காட்டி சக்சஸ் பண்ணி இருக்கிறீங்களா சார்? அப்படி அதை பற்றின ஒரு கொஞ்சம் விளக்கத்தை தந்தீங்கன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும். ஆமா, இப்ப எனக்கு வந்து முடியாத சந்தர்ப்பங்கள்னா வந்து பாடல்கள் இயற்றுவது வந்து நம்ம வீட்டிலேயே நம்மளே எழுதிக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. நம்ம கிரியேட்டிவ்ஸ வந்து அப்படி இப்படி நம்ம கற்பனைகளை வந்து வளர்த்து எழுதி கொள்வதுங்கிறது வேற. ஆனா இதை வந்து நம்ம தொழில் முறையா ஆக்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு வார்த்தை வியாபாரிகளா மாறுறோம் நம்ம. அப்படி வந்து இருக்கிறப்ப வந்து அந்த தொழில்ல அவங்க என்ன கேக்குறாங்க, அவங்களுக்கு எப்படி எந்த நேரத்துல நம்ம நினைக்கிற நேரத்துல நம்ம எழுதிட்டு இருக்க முடியாது. அவங்க சொல்ற டைம்ல நம்ம எழுதணும். அதுவே ஒரு சேலஞ்சிங் தான் நமக்கு. அப்போ வந்து இது மாதிரி பாடல் எழுதணும், அப்படி சிச்சுவேஷன் இப்படி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி அப்படின்றப்போ நம்ம எழுதிடலாம். இதையும் தாண்டி நாளைக்கு காலையில ஷூட்டிங், இன்னைக்கு எப்படியாவது எழுதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து கொடுப்பாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம எழுதி கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்த கார்த்திக் சுப்ராஜ் அவங்க படத்துல வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அப்படின்ற ஒரு படத்துல வந்து ஒரு 10 நிமிடத்துல எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் லாரன்ஸ் அவங்களோட முதல் என்ட்ரி சாங் இருக்கும். தீக்குச்சி பட்டாசு அப்படின்ற ஒரு பாடல். அது அந்த படத்தோட சக்சஸ் மீட்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்குனர் வந்து சொன்னாரு. இந்த மாதிரி முத்தமிழ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும் அதுக்கு எழுதிட்டீங்கல்ல நீங்க, இது மாதிரி பண்ணாருன்னா அது ஒரு பெரிய விஷயமா சொன்னாரு. இந்த மாதிரி சொல்றப்ப பல பேர் கேட்கறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கு. இதற்கப்புறம் வந்து நான் வந்து பாடலாசிரியர் துறையில வரணும் அப்படிங்கிறதே வந்து நான் எதிர்பார்க்கல. சரி நம்மளா ஒரு தடவை நம்ம இயக்குனர் ஆனோம்னா நம்ம ஒரு பாட்டு எழுதிக்கலாம் நம்மளே, அப்ப யாரும் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இருந்தது. அப்படி ரிவர்ஸா நடந்துச்சு. அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு வந்து நமக்கு வந்து இந்த சினிமாங்கிறதே ஒரு காலத்துல ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். எப்படின்னா வந்து பாடல்களை கேட்டு 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 அப்படிதான் வளர்ந்தோம். அந்த பாடல்கள் தான் நம்மள வந்து சினிமாவுக்கே ஃபர்ஸ்ட் ரேடியோ தான். அதுக்கப்புறம் தான் டிவி. அப்படிதான் கொஞ்சமா வந்தோம். அப்படிங்கிற அந்த பாடல்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான பாடல்கள் நம்ம கேட்டது வந்து திரு இசைஞானி இளையராஜா அவர்கள். ஆஹ் அது நான் பண்ண பாடல்களை பார்த்துட்டு திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் வந்து விஜயோட அப்பா, இளைய தளபதி விஜய் இருக்காருல்ல, அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து இது மாதிரி கூப்பிட்டு ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்போ வந்து நான் அவங்கள போய் பேசிட்டு இருக்கோம், பண்ணிடலாம் சார், இவ்வளவு பெரிய லெஜெண்ட் அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க நம்மள. நம்ம தேட கூட இல்ல. நம்மலாம் எப்படி அவங்க எல்லாம் ரீச் பண்ண முடியுமா, அவங்க படத்தையெல்லாம் எழுத முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கப்போ வந்து அவர் கூப்பிட்டு இருந்தாரு. போய் எங்க ஆபீஸ்ல மீட் பண்ணேன். அப்புறம் வந்து இது மாதிரி பாடல் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப இசை வந்து இளையராஜா அப்படின்னு சாதாரண சொல்லிட்டு எனக்கு ஷாக். அப்படியே பக்கத்துல உட்கார்ந்து இருக்கப்ப இளையராஜாவா, இன்னும் திடீர்னு இந்த மாதிரி நடந்துருச்சு. சரி இந்த பாடல் வந்து எப்படியாவது எழுதி கண்டிப்பா அவர் பிடிக்கிற மாதிரி எழுதணும் அப்படின்றப்ப வந்து நம்ம இது எழுதி அதுக்கப்புறம் தான் டியூன் பண்ணணும். ஏன்னா அங்க போய் வேக வேகமா முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து அங்க இருந்தே போன்ல பேசுறாரு இளையராஜா அவர்கள்ட்ட. அந்த போன்ல வந்து லீக் ஆகுது இளையராஜா அவர்களுடைய வாய்ஸ், குரல் வந்து எனக்கு லீக்கா கேக்குது, மெல்லிதா கேக்குது. அப்ப வந்து எனக்கு அதாவது எங்கேயோ தூரத்துல அவரை கேட்டிருக்கோம், அங்கேயோ பார்த்திருக்கிறோம். கச்சேரிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிகளுக்கு முன்னாடி இருந்து அவரை பார்த்திருப்போம் தூரத்துல இருந்து. பக்கத்துல அவர் வாய்ஸ் கேக்குது, நமக்காக அவரோட வேலை பார்க்க போறோம், அவரோட ப்ராடக்ட்ல நம்ம வந்து இருக்க போறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு.
அதற்கப்புறம் நான் எப்படியா அந்த பாட்டை ஓகே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். ஒரு வரி கூட வந்து இளையராஜா அவர்கள் வந்து எனக்காக வந்து அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. வாவ்! அங்க வந்து கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாரு, இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. இல்ல இளையராஜா சாருக்கு இப்படிதான் பிடிக்கும், இந்த இடங்கள் வந்து அவருக்கு இப்படிதான் பிடிக்கும் நான் சொல்றேன். அதையும் மீறி வந்து அங்க நான் இளையராஜா அதுக்கப்புறம் மீட்டிங் நடந்துச்சு. இளையராஜா அவர்களை மீட் பண்றப்போ இது மாதிரி அங்க வந்து திடீர்னு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னாரு, சார் இந்த இடத்துல இப்படி மாத்திக்கலாமா அப்படின்னு சொன்னாரு. இல்ல இல்ல அதெல்லாம் அவர் கரெக்டா தான் எழுதியிருக்காரு, அது பேர் சந்தம், அப்படிதான் எழுதணும், ரைமிங்ல அப்படிதான் இருக்கணும், அவர் சரியா தான் எழுதியிருக்காரு அப்படின்னு எனக்கு வந்து அவர் சொன்னது வந்து எனக்கு வந்து எவ்வளவு அவார்டு கொடுத்தாலும் எனக்கு வந்து அதுக்கு ஈடு ஆகாது. இளையராஜா அவர்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்றாருன்னா யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு அதுதான் நான் இந்த பாடல் துறையில வந்து ஒரு பாடலாசிரியரா வந்ததுக்கு நான் வந்து எவ்வளவு நிறைய மியூசிக் டைரக்டருக்கு எழுதியிருக்கேன். அவங்க எல்லாம் வந்து என்னை வளர்த்து விட்டுருக்காங்க. இருந்தாலும் இளையராஜா அவர்களுக்கு எழுதுனது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா அது ஒரு அச்சீவ்மெண்டா நானா எடுத்தேன். அது ஒரு கம்ப்ளீட்னஸ் முழுமை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, முழுமை அடைஞ்சிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ரீசெண்டா இப்ப வந்து வெங்கட் பிரபு அவர்களுக்கு வந்து கஸ்டடி அப்படின்ற ஒரு மூவில இளையராஜா அண்ட் யுவன் சங்கர் ராஜா அவங்க இசையில வந்து இன்னொரு பாடல் இருக்கு. இளையராஜா அவர்களுக்கு நான் வந்து 3 பாடல் எழுதியிருக்கேன். அதுல 2 பாடல் வெளிவந்திருக்கு. வாவ் சார்! கங்ராச்சுலேஷன். மற்றது சார், நீங்க இன்னொன்று இருந்தீங்க இப்ப. நீங்க 10 நிமிஷத்துல பாடல் எழுதி இருக்கிறீங்கண்டு. அப்ப நாங்க அதுல இருந்து என்ன படித்துக் கொள்ள வேணும்னு சொன்னா, இப்ப நிறைய பேருக்கு கர்வங்கள், தலைக்கணங்கள், ஈகோகள் எல்லாம் இருக்கு. எனக்கு 10 நிமிஷம் காணாது. நான் ரூம் போட்டு தான் பாட்டு எழுதுவேன். அப்ப நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய இதுகள் எல்லாம் சொல்லுவாங்க. எக்ஸ்கியூசஸ். நாங்க சொல்றது என்ன, வாழ்க்கையில நாங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாது. எக்ஸ்கியூஸ் எதுல குடுக்குறோமோ அதுல நாங்க தோல்வி அடைஞ்சிடுவோம். அதே நேரத்துல எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நாங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி. அப்ப அந்த விதத்துல உங்களோட வளர்ச்சி பாதையில நீங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதே நேரத்துல எந்த விதமான சாக்கு போக்கும் உங்களோட வாழ்க்கையில சொல்லாம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க நல்லா வடிவா பாவிச்சிருக்கிறதால தான் நீங்க இன்னைக்கு இந்த வளர்ச்சி அடைந்து வரும் பாதையில இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஏன்னா நாங்க இந்த இன்டர்வியூஸ் எடுக்கிறதே ஒரு ஆண்ட சக்சஸ். இப்ப நிறைய பேருக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது இல்ல இது இல்ல நிறைய குறைகள் சொல்ல பழகி இருக்கிறாங்க. அந்த குறை சொல்றதுக்கு பின்னால அந்த வளர்ந்த ஆக்களும் வளர்ந்து வர ஆக்களும் போடுற எஃபர்ட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரிய இல்ல. அப்ப அந்த எஃபர்ட்களை வெளிக்கொண்டுறது தான் இந்த ப்ரோக்ராம் நோக்கம் சார். நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தாரீங்க. நன்றி சார். அடுத்த கேள்விக்கு போவோம். இப்ப நாங்க உங்களோட தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி, இது உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி பாதை. அதற்கு சில நேரங்கள்ல நாங்களே எங்களுக்கு தடையா இருப்போம். சில நேரங்கள்ல நாங்க எப்படி தடையா இருப்போம்னா, சில நேரங்கள்ல நாங்க வெளியாலும்ப மாட்டோம். நிறைய எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டைம்ல எழும்பணும், நித்திர கொள்ளணும், அப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த எங்களோட கம்ஃபர்டபிள் ஜோனுக்குள்ள நாங்க வச்சிருக்க பாப்போம். எங்களை ரோட் ஜோனுக்கு போக மாட்டோம். அப்ப அந்த மாதிரியா உங்கள்கிட்ட இருந்த ஒரு தடைய நீங்க எதுவா நினைச்சு அந்த பழக்கத்தை எதுவா நீங்க மாத்தி இருக்கிறீங்க? நமக்கு எப்படின்னா எப்படியா இருந்தாலும் உடல் சோர்வுங்கிறது வந்து இயற்கையா வர்றதுதான். அது அந்த சோர்வை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இதற்கப்புறம் வந்து மனச்சோர்வுன்னு ஒண்ணு வரும். மனச்சோர்வுங்கிறது தான் நான் வந்து ஆக்சுவலா வேற எந்த ஒரு நமக்கு வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து நான் ரொம்ப இதுதான் எனக்கு வந்து பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. முடிஞ்சவரை இது வரைக்குமே வந்து உழைப்பு, அதாவது என்ன சொல்றது, சின்ன கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் அதை எப்படி பயன்படுத்துறது தான் நினைக்கிறேன் நான். சின்ன வயசுல ஆனா வந்து நான் வந்து ரொம்ப டிவி பார்ப்பேன். அதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன படிக்காம டிவி பார்த்துட்டு இருக்கம்பாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் ஓகே. பட் நம்ம ஒர்க்னு வந்த பிறகு எப்பயாவது ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் மத்த இதெல்லாம் மறந்து போயிடும். அந்த வேலையா தான் இருப்போம். என்ன நமக்கு இதுன்னா தயக்கம்னா, நம்ம ஒரு கோல் நினைச்சிருப்போம், பெருசா ஒண்ணு நினைச்சிருப்போம். அது கிடைக்கலையேங்கிற வருத்தம் அப்பப்ப வந்து நமக்கு பின்தள்ளிட்டே இருக்கும். அது தோணும், அப்பப்ப தோணிட்டே இருக்கும். அதுதான் நம்மள வந்து அதாவது நம்ம மனசை சோர்வடை செய்யுது. அதுதான் அப்ப வந்து நம்ம ஆமா. அது மட்டும் அது என்னன்னா, நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம எப்போதுமே பாசிட்டிவா இருக்கணும். பல நெகட்டிவான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எதிர்த்தாப்புல வர்றப்ப அதை ஃபேஸ் பண்ண நம்ம ரெடியா இருந்தோம்னா அந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இருக்காது. அதான் நிறைய பேர் இந்த தோல்விகளை கண்டு வந்து தோல்விக்காக வந்து பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த சைடு போகாம, தோல்வியும் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பா இருந்தோம்னா
நம்ம வந்து அதை தாண்டி தடையை தாண்டி போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்படிதான் நடக்கும், நான் இப்படிதான் இருக்கணும், இது மட்டும்தான் எனக்கு கிடைக்கணும், கிடைக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அப்படியே டவுன் ஆயிராம, டவுன் ஆகும், அதை தாண்டி நம்ம வந்து பயணிக்கணும். அப்ப என்னன்னா எதிர்பார்ப்பு வந்து நம்ம வந்து ஆஹ் இரண்டையுமே நினைச்சுக்கணும். அதாவது எந்த விதமான இடர்பாடுகளுக்கும் நம்ம நம்ம மனசை வந்து தயார் பண்ணிக்கணும், அதாவது ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா. எதற்கும் தயாராக நம்ம இருக்கணும். அது தயாராக இருக்கும்னா வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம மேல வந்து ஒரு கத்தி வந்து குத்திட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இதற்கும் தயாராக இருக்கிறதுனா வந்து ஒரு புரிதல்ல இருக்கணும், புரிஞ்சுக்கணும். இதற்காக தான் அப்படி நடந்திருக்கு, சரி ஓகே, இது யாரும் நடக்கக்கூடியதுதான், ரைட், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அந்த இடத்துல இருந்துட்டு சிந்திச்சுட்டு இருக்காம அடுத்த விஷயத்த வந்து நம்ம அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி. பயணம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இப்போ அது எப்படின்னா, நான் பாடல் துறையில இருக்கிறதுனாலே வந்து ஒரு பாடலே சொல்றேன். வாலி அவர்களே சொல்லுவாரு, கண்ணதாசன் எழுதின வந்து அந்த "உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு" அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. மயக்கம். அந்த இந்த பாடல் வந்து மயக்கமா மயக்கமா கலக்கமா அந்த பாடல். அந்த பாடல் வந்து "உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு" அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து, அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பொழுதுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும், ஜெயிக்கணும், மேலும் இன்னும் மேல 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 போகணும் அப்படிங்கிறப்ப வந்து அப்படி மேல பார்க்கணும். மேல பார்த்து அது எப்படி அவங்கள மாதிரி அடையணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதற்கு முன்னேற்பாடுகள் இருக்குல்ல, அந்த முயற்சி செய்யறதுக்கு அது உதவும். அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கலங்கி நிக்கிறப்ப வந்து அதுதான் அந்த லைன்ல எழுதியிருக்காங்க. கலங்கி நம்ம கலங்காத, அடுத்து திருப்பி போ அப்படிங்கிறப்ப வந்து "உனக்கும் கீழே உள்ளவர் கோடி", நம்ம கீழ இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கே, நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இன்னும் நிறைய போலாம் அப்படின்னு நம்ம நம்ம மனசு தேத்திக்கணும்ன்றது. இந்த புரிதல் வேணும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கணும் எல்லா அந்த நம்ம அட்மாஸ்பியர், நம்ம சூழ்நிலைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு எதையும் வந்து ஃபேஸ் பண்ண தயாரா இருந்தோம்னாவே நம்ம அடுத்த நிலைக்கு போலாம். ஆக்சுவலி சார், உண்மையான கருத்து என்னன்னா, நீங்க சொல்றீங்க, ஒரு சந்தர்ப்பம் எது வந்தாலும் அதை அடாப்ட் பண்ண சூழ்நிலைக்கு ஏற்ற எங்களை நாங்க ம். மாத்திக்கொள்ள பழகணும். வெற்றி தோல்வி ம். என்பது சகஜம். அது வந்து உண்மையாவே ம். அது சிறு வயதில் இருந்து, நான் என்ன பொறுத்த மட்டும் ம். சிறு வயதில இருந்து வெற்றி தோல்வியை நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எந்த நேரமுமே சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ம். பொசிஷன், ஈவன் இந்த கிளாஸா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் அந்த பிள்ளை வலி தாங்கி பழகணும். வலியை தாங்கி பழகினாதான் அந்த வலியின் வலிமை என்னன்னு புரியும், அடுத்தவர்கள் வலியை பத்தி என்னன்னு தெரியும், அதே நேரம் தோல்வியை தாங்கின்ற மனப்பக்குவமும் வளரும். இது உண்மையா உங்கள்ட்ட இருந்து ஆமா. நாங்கள் எல்லாரும் படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்கள். உண்மையான சரியான கருத்துகள் சார். உங்களுக்கு மிக ரொம்பவும் நன்றி நாங்கள் சொல்ல வேண்டி இருக்குது. மற்றது வந்து உங்களோட பெரிய கனவை கண்டிருப்பீங்க நீங்க. இதுக்கு ம். வந்து யாராவது உங்களுக்கு முன்னுதாரணமா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப நாங்க சில தெரிஞ்ச விதத்துல சினிமா ஃபீல்டு இதுல குடும்பத்துல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப ம். அந்த ஆமா, இல்ல. ம். முன்னுதாரணம் அப்ப அந்த ம். முன்னுதாரணத்த நீங்க யாரா நினைச்சிருக்கிறீங்க? இப்படி வரணும்னு சொல்லி ஒரு இருக்குன்னு தானே. இப்ப நான் சில பேரை பார்த்தா சொல்லுவாங்க, நான் அப்துல் கலாம் மாதிரி வரணும். சினிமா ம். துறையா இருந்தா நான் விஜய் மாரி வரணும். நான் அஜித் மாரி ம். வரணும். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க யார் மாதிரி யாராவது அப்படி இன்ஸ்பிரேஷன் இருக்குதா? அப்படி இல்லாட்டி நீங்க உங்களா அப்படி ஒன்றும் இல்லையா? உங்களுக்கு அப்படி தூண்டல் இருந்தா அத நீங்க எப்படி எடுத்துக்கொண்டீங்க? அது யாரா வரணும்னு? ஆமா. அது தூண்டல்ங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்டின்னா வந்து, இதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து அப்பா எப்படி சைக்கிள் ஓட்டுறாங்க, அது மாரி நம்ம சைக்கிள் ஓட்டணும் அப்டின்னு நெனைப்போம். அப்பா வண்டி ஓட்டுறாங்க, எப்படி ஓட்டுறாங்க. பக்கத்துல ஒருத்தவங்க வந்து பயங்கர ஒரு கார் ஓட்டுனாங்கன்னா, அது மாரி ஓட்டணும்னு நெனைப்போம். இப்படி வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள எப்படி சாப்பிடுறாங்க, அதே மாரி சாப்ட்டு பார்க்கணும். அப்படிலாம் இருக்கும். டிரெஸ் பண்றாங்க. எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு தூண்டல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பக்குவப்பட்டு இதுதான் நம்ம செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து அடுத்தடுத்து நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு இப்படி 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 ஒரு படியா தான் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து நான் செய்ய போற தொழில் இப்ப வந்து நான் ஒரு போற துறை வந்து இப்ப திரைப்பட துறை அப்படிங்கிறப்ப வந்து நான் சின்ன வயசுல வந்து பயங்கரமா படிச்சிருக்கேன். நான் வந்து கமல் ஃபேன், நான் வந்து ரஜினி ஃபேன், அந்த மாதிரிலாம் வந்து நான் முதல்ல நான் ஃபேனா இருந்தது வந்து டி. ராஜேந்தர் அவர்கள். அவர் வந்து ரைமிங்கா பேசுவாரு. ஆ அ சின்ன வயசுல எதற்கு இருந்தேன்னு தெரியல. அப்ப வந்து சண்டை இருந்தா பிடிக்கும். சண்டை ஃபைட் இருந்தா படத்துல பிடிக்கும். அப்போ இவர் படங்கள பார்த்திருக்கலாம். ஃபைட் இருந்திருக்கலாம். அப்படிதான் அவர் அவர் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அ ரஜினி சார பிடிக்கும், கமல் சார பிடிக்கும்னு சொல்லிட்டு பண்றப்ப, எனக்கு வந்து ஸ்டாண்டர்டா நான் வந்து ஒரு ஒரு இளைஞனா பயணிக்கிறப்ப வந்து எனக்கு கமல்ஹாசன் அவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரி எல்லாமே செய்யணும். அவர் மாதிரி அவருக்கு வந்து பாடத் தெரியும், டான்ஸ் பண்ண தெரியும், எழுத தெரியும், ஆக்டிங் பண்ண இது மாரி பல்துறையில அவர் நெறைய விஷயம் செய்றது வந்து என்னை ஈர்த்தது. நான் சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருப்பேன். அ ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன்.
பாடுவேன், கவிதை எழுதுவேன், எல்லாத்துலயுமே நான் பிரைஸ் அடிப்பேன், அந்த மாதிரி பிரைஸ் வாங்குவேன். அதனால வந்து எனக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்களே அப்படிங்கிற பாக்குறப்ப வந்து எனக்கு அந்த மாதிரி தோணும். அந்த மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு தோணும். அதற்கப்புறம் வர வர நம்ம சினிமாக்குள்ள வந்த பிறகு அது வந்து ஒரு ஒரு போலியானன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு கட்டுக்குள்ள நின்றுது. சரி இவங்கள மாரி இவங்கதான் அப்படின்ற மாரி. அதற்கப்புறம் உள்ள வர்றப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கிட்டயும் உள்ள இருக்கிற திறமைகள் நமக்கு வந்து வெளிய இருந்து பாக்குறப்ப தெரியல. ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் வந்து சில பேரால அத அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. சில பேரால அச்சீவ் பண்ண முடியல. இப்ப நான் வந்து இளையராஜா அவர்களுக்கு நல்லா வரைய தெரியும். அது ஓ. வந்து நமக்கு தெரியாது வெளியில. அவர் பயங்கர போட்டோகிராஃபர். அப்படிங்கிறது நம்ம வெளில தெரியாது. அப்ப அவர் ஒரு துறைய எடுத்து பயணிக்கிறாரு. இசை துறையில பயணிக்கிறாரு அப்படிங்கிறப்ப வந்து அவங்களோட அந்த திறமை மட்டும் தெரியுது. இது மாரி வந்து பல பேர் வந்து பிரகாஷ் ராஜ் அப்படின்றவர் வந்து அவருக்கு பல மொழிகள் தெரியும். பலவிதமான விஷயங்கள் தெரியும். அது வந்து திரையில வந்து வெளியில வந்த விஷயங்கள் சிலதுதான். இந்த மாரி பல பல இருக்கு. ஓ! அப்படியா? ஓகே. நம்ம வந்து என்ன செய்யலாம்? அப்படின்றப்ப நமக்கு வந்த துறை வந்து இப்ப பாடல் பிரிவு வருது. அ அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து ஒவ்வொருத்தரையுமே ரசிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தரோட திறமைகளையும் தனித்தனியா அவங்களோட தனித்துவங்கள்னு ஒன்று இருக்கு. இப்ப பொறுத்தவரைக்கும் எனக்கு தோன்றது வந்து நம்ம எத்தன பேர் ஒரு 10 பேர் இருந்தாலும் 10 பேத்துக்கு நடுவுல 100 பேர் இருந்தாலும் அதுக்கு பேர் நடுவுல ஒரு தனித்துவம்னு ஒண்ணு தேவைப்படுது. அவங்கள பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆனாலும், அவங்கள மாரியே இல்லாம நம்ம வேற மாரி காமிக்கணும். நம்ம ஒரு தனியா ஆளா தெரியணும். இப்ப கமல்ஹாசன பிடிக்கும், டி. ராஜேந்தர் அவர்கள பிடிக்கும், கங்கையமரன் பிடிக்கும், இளையராஜா அவர்கள் பிடிக்கும் அப்படின்னாலும், நான் மியூசிக்ல பயணிச்சாலும், வேற எதுல பயணிச்சாலும், நான் ஒரு முத்தமிழ்ல தனியா தெரியணும்னு நான் ஆசைப்படுறேன். அது அந்த யூனிக்னெஸ் எனக்கு தேவைப்படுதுன்னு தோணும். அப்பதான் நம்ம வந்து அந்த புகழை அடைய ஒரு சரியான பாதை அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து மக்கள் மனசுல வந்து நிக்கிறப்ப எனக்கு வந்து அது மாரி யாரெல்லாம் இந்த மாரி யூனிக்னெஸ் தனித்தனியா கிரியேட் பண்ணாங்களோ, அவங்க எல்லாமே எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்க தான் எனக்கு வந்து முன்னுதாரணங்கள். உங்கள்ட்ட இருந்து நாங்க நிறைய கற்றுக்கொண்டோம் சார். ஏன்னா நீங்க மற்றவர்கள எப்படி அட்மையர் பண்றதுன்னு சொல்லி தந்திருக்கீங்க எல்லாருக்கும். ஏன்னா எல்லாரும் தனித்துவமானவர்கள், எல்லாரும் யூனிக். அவங்களுக்கு எல்லாருக்கும் தனித்துவமான திறமைகள் இருக்குது. அதை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். ஆனாலும் என்னோட பாதை தனிப்பாதை. எந்த வழி தனி வழி என்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களோட பேரை நான் நினைவு நாட்டுறதுக்கு நான் தனி வழியத்தான் போவேன். ஆனா எல்லாரையும் நான் மதிப்பேன். எல்லாரையும் ம். அட்மையர் பண்றேன். எல்லாருக்கும் யூனிக்கான திறமைகள் இருக்கு என்று சொல்லியிருந்தீங்க. அது உண்மையாவே ம். ஏற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாரும் அதுல இருந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய சொல்றீங்க எங்களுக்காக. உங்களுடைய மதிப்பு மிக்க நேரத்தை எங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். கடைசியா கேள்வி உங்களுக்கு. இப்ப எல்லாரோட கனவுகளையும் நிறைவேற்றத்துக்கு எங்கட குடும்பங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். நீங்க சொல்லியிருந்தீங்க அப்பா அம்மாக்கு எல்லாம் விருப்பம் இல்ல சினிமா உலகத்துல போறதுக்குண்டு. இருந்தும் கூட எங்கட குடும்பங்கள் எங்கட ஒரு நாளும் எங்கட கட்டமைப்பு எங்களை கைவிடாது. குடும்ப கட்டமைப்பு. அந்த வழியில நீங்க உங்களுக்கு எப்படி உதவி கிடைச்சது? உங்களுக்கு மோரல் சப்போர்ட்டா ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கும். கட்டாயம் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி ம். உதவிகள் உங்களுக்கு கிடைச்சதா? அத விருப்பம்னா உங்களுக்கு எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். ம். ஆமா. ஆ அதான் இப்ப வந்து அப்பா, அம்மா வந்து நான் ஆ என்னைய வந்து சினிமா துறைக்கு விடல அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு அக்கறையினால இது மாரி வந்து வாழ்வாதாரம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால தான் சொன்னாங்க. அதற்கப்புறம் நான் முயற்சி செய்து சில வருடங்கள்ல வந்து நான் வந்து ஒரு 7 வருடம் நான் வந்து முயற்சி செஞ்சேன். 7 வருடம் முயற்சி செஞ்சு தான் எனக்கு 2011ல தான் முதல் பாடல் வெளிய வந்தது. அப்படியே தொடர்ந்து அப்படியே பயணிச்சு இப்ப 23 வந்துருச்சு. இப்ப கிட்டத்தட்ட அதான் ஒரு 200 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்குன்னு வச்சுக்கங்களேன். அ அப்ப கொஞ்சம் ஒரு ஒரு 1 இயர், 2 இயர் ஆன பிறகு அவங்களுக்கு வந்து சரி பையன் ஏதோ பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதற்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ஏன்னா சின்ன வயசுலயே இருந்து வந்து எவ்வளவுதான் சொன்னாலும் நான் அந்த மேடைகள்ல போய் பரிசு வாங்குறப்ப வந்து அவங்க ஒரு சந்தோஷப்படுறத நான் பார்த்திருக்கேன். அது மாரி வந்து கல்லூரியில வந்து நான் வந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றப்ப எங்க அப்பா வந்து பார்க்கிறப்ப, படிக்கணும்னு சொன்னாலும் படிப்பேன். படிச்சனால தான் இன்ஜினியர் வரைக்கும் போனேன். எவ்வளவுதான் அதுல எவ்வளவுதான் இது பண்ணாலும், இந்த ஸ்டேஜ்ல பார்க்குற எல்லாரும் என்னை பார்த்து கை தட்டுறப்ப வந்து, அவங்கள அறியாம கண்ணுல தண்ணி வரதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அது உள்ள இருக்கு. இருந்தாலும் வந்து நம்ம சமுதாய சிக்கல்கள்ல வந்து போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இது பண்ணல. அதற்கப்புறம் நான் ஓரளவுக்கு பயணிச்சு இதுல வந்து இவன் ஓரளவுக்கு நீந்தி வந்துருவான்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதற்கப்புறம் எப்போதுமே பாராட்டுவாங்க. எப்போதுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்க அம்மா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இது மாரி பண்ணாம அதெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் தாண்டி இப்ப நான் திருமணம் செய்து எனக்கு பேக் போனா இருந்து ஒரு நம்பிக்கை குடுத்து, எனக்கு வந்து என்னோட மனைவி வந்து இருக்கிறாங்க. அந்த ஒரு தைரியம் இருக்கு.
நீங்க பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் கொடுத்தாங்க. இப்ப நம்மளால வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்றதுக்கு மேனேஜ் பண்ண முடியுது. ஆனா ஒரு ஆரம்ப கட்டத்துல வந்து நீங்க பண்ணுங்க பாக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது வந்து துணைவியார் தான். அது வந்து எப்போதுமே அவங்க தான் எனக்கு வந்து துணையா இருந்தாங்க. ஏன்னா, அவங்க இல்ல வேணாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா, நம்ம அடுத்த ஏன்னா நான் வந்து யோசிப்பேன். மத்தவங்க மனச வந்து புண்படுத்தக் கூடாது. அவங்க கஷ்டப்படணும்னு நினைக்கிற ஆளு. அவங்க ஒரு வேளை தயக்கம் காட்டியிருந்தா, நான் வந்து இவ்வளவு தூரம் செஞ்சிருப்பேனாங்கிறது டவுட். அதனால வந்து அவங்க பெருந்துணையா இருந்தாங்கங்கிறது நான் இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன். உண்மையா சார். அது மற்ற வந்து நண்பர்கள் அதே மாரி மற்ற நண்பர்களும் அந்த மாரி. எப்படின்னா வந்து நம்மகிட்ட நம்மள்ட்ட எதையும் எதிர்பாராம இப்ப சினிமா துறையில வந்து நான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறதுங்கிறது வந்து நம்மகிட்ட ஏதாவது எதிர்பார்த்து இருக்கலாம், எதிர்பார்க்காமலும் இருந்திருக்கலாம். ஆனா வந்து இந்த துறையை தாண்டி நம்ம பள்ளியிலிருந்து, கல்லூரியில நமக்கு வந்து இன்னுமே வந்து "ஏய் முத்தமிழ் பண்ணிடுடா, எப்படி சூப்பரா பண்ணிடுடா." திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. ஏதாவது ஒண்ணு சொல்லு பார்த்துக்கலாம். நான் பெருசா உதவி எதிர்பார்க்க மாட்டேன். இருந்தாலும் அவங்க ரெடியா இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் கேளு அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்றப்ப வந்து அவங்க உதவி குடுக்குறாங்கங்கிறத தாண்டி, நான் உதவுவேன், உனக்கு இருப்பேன், பக்கபலமா இருப்பேன்னு சொல்றாங்க பாருங்க. அது வந்து எனக்கு ஒரு துணையா இருக்கும். இது மாரி வந்து வீட்ல ஃபேமிலி, அதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாருமே வந்து எனக்கு வந்து உறுதுணையா இருந்தாங்க. உண்மையா சார். இதுல நாங்க கற்றுக்கொண்டது என்னன்னா, எங்கட எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. எண்ணம் போல் வாழ்க்கை. அப்ப நாங்க என்ன நினைக்கிறோமோ அது எங்களுக்கு அதாவது நாங்க சொல்லுவோம் லோ ஆஃப் அட்ராக்ஷன் உண்டு. எங்களுக்கு அது திருப்பி ம். கொடுக்கும்ன்றது வந்து இப்போ இன்னும் அது அந்த துறை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்குது, வளர்ந்து வந்து கொண்டிருக்குது. அப்ப உங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு கண்கூடாக பார்க்கக்கூடியதா இருக்கிறது இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது எங்கட எண்ணங்கள் எவ்வளவு வலிமையானவையோ அந்த அளவுக்கு எங்கட எங்கட எண்ணம் படி வாழ்க்கை அமையும்ன்றதுக்கு நீங்கள் ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறீங்க. இந்த நீங்க இருந்த இடம், நீங்க படிச்ச படிப்பு, நீங்க இப்ப இருக்கிற இடம் எல்லாமே வேற. உங்களோட எண்ணத்தை நோக்கி உங்களோட வாழ்க்கை உங்களை பயணித்துக் கொண்டு செல்கின்றது. அதே நேரத்துல உங்களோட சப்போர்ட், உங்களோட மனைவி, உங்களோட குடும்பம் எல்லாரும் உண்மையாவே இந்த காலத்துல பொருளாதார சிக்கல்கள் நிறைய இருக்கும். டிப்ரெஷன் அது இதுகள் நிறைய வரும். உங்களோட மனைவியா நிறைய மோரல் சப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு நினைக்கிறேன். ஏன்டா அவங்கள ஒரு உண்மையா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. அவங்க ஒரு ஒரு கொஞ்சம் பின்னடைஞ்சிருக்கிறாங்கன்னா நான் இந்த துறையில வந்திருக்க மாட்டேன். அது உண்மையான கருத்து. ஏன்டா ஒரு பொருளாதாரம் வந்து ஒரு எங்கட சமுதாய கட்டமைப்பின்படி ஒரு ஆணை தங்கி நிற்கின்றது. அப்ப அந்த ஆணின் உழைப்பு பொருளாதாரம் அங்க குறைவா இருக்கேக்க அப்ப நாங்க யோசிப்போம் நாங்க எடுத்த முடிவு சரியா பிழையாண்டு. எங்களுக்கு சரியான துணை வாழ்க்கை துணை அமையாவிடின் எங்களுக்கு அந்த டவுட்ல எங்களோட பயணத்தை நோக்கி நாங்க பெரிய தடைய எதிர்நோக்கி இருப்போம். அது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். உங்களோட மனைவிக்கு மிகப்பெரிய அஹ், அதாவது மிகப்பெரிய தூணா உங்களை அமைஞ்சதுக்கு நீங்கள் நான் சொல்றேன் லக்கியஸ்ட் பர்சன் என்று சொல்லி கடைசியா சார் நன்றி, நன்றி. இந்த சமுதாயத்துக்கு வளர்ந்து வர ஆட்களுக்கு உங்களோட அனுபவத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஈவன் சினிமா துறையா இருக்கலாம், எந்த துறையா இருக்கலாம். உங்களோட அனுபவத்துல நீங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ம். அதான் நம்மளால முடிஞ்சது வந்து நம்ம வந்து பிறந்தது பிழைப்பதற்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கோட்பாடு. என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். பிறக்கிறது வந்து பிழைச்சிருக்கிறதுக்கு தான். அதற்கு வந்து நம்ம வந்து எவ்வளவோ தேடுறோம். அதுக்கு பல துறைகள், பல விதங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த வாழ்றதுக்குன்னு இந்த வாழ்க்கைய வந்து நடத்துறதுக்கு வந்து நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த பயணத்துல வந்து நம்மளால முடிஞ்ச அளவு வந்து நல்ல விஷயங்கள செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அ நம்மளுக்கு பின்னால வர்ற சந்ததிகள், அவங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம இப்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, இதற்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள், அவங்க வந்து எடுத்து வச்சுட்டு போன விஷயங்கள், சொல்லிக் குடுத்த விஷயங்களே நம்ம இப்ப முதல்ல இருந்து ஆனா, ஆவன்னா அப்படி படிக்கல. புதுசா தயாரிக்கல. ஆல்ரெடி ஒரு மொழி தயாரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு தமிழ்ங்கிற ஒரு மொழி. அப்ப இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களும், அறிவுகள் ஆ எல்லாத்தையும் வந்து முன்னோர்கள் வந்து நெறைய ஏற்படுத்தி விட்டு போயிருக்காங்க. அத வந்து இன்னும் வளர்க்க நம்ம வந்து ஏதாவது செய்யலாமே ஒழிய, அதிலிருந்து குறை நிறைகள வந்து நம்ம வந்து அடுத்த பயணத்துக்கு எடுத்துட்டு போணும். அ நம்ம வந்து அத வந்து வீணாக்கிற கூடாதுன்னு நெனைக்கிறேன். நம்ம முன்னோர்கள்ங்கிறது வந்து மதிக்கத்தக்கவர்கள் நெனைக்கிறேன். முன்னோர்கள் செய்த விஷயங்களும் மதிக்கத்தக்கவர்கள். ஏற்கனவே படிக்கட்டுகள் அமைச்சு வச்சிருக்காங்க. அந்த படிக்கட்டுல இருந்து இன்னமும் நம்ம இன்னும் உயரலாம் அப்படிங்கிறத நம்ம நெனைக்கணும். முடிந்த வரைக்கும் நல்ல விஷயங்கள செய்யணும். சமுதாயத்துக்கு உதவுற மாரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான். அ அ அது என்ன சொல்றது?
நீங்க சில பேர் சொல்லுவாங்க, "நீ நல்லது செஞ்சாட்டியும் பரவாயில்ல, கெட்டது செய்யாத" அப்படிம்பாங்கல்ல. அந்த மாரி ஏற்கனவே எனக்கு வந்து முன்னோர்கள் ஏற்படுத்தி விட்ட பாதைகள வந்து நம்மளும் நமக்கு பின்னாடி வர்றவங்கள நம்மளையும் பாராட்டணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாதை ஏற்படுத்தி உடைக்கணும் அப்படின்றது என்னோட நம்மளோட கடமையா நான் நினைக்கிறேன். அது எந்த விதமா இருந்தாலும் சரி. ஒரு உணவுத்துறையா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், இல்ல ஐடி டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம். மரியாதைகள் நம்ம வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நெறைய குறையிற மாரி இருக்கு. ஒரு அப்பா, அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகள் ஏன் கொடுத்தாங்க? அப்படிலாம் யோசிச்சு பார்த்தோம்னா, பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. இதற்காக ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு எதற்கு ஏற்படுத்தினாங்க அப்படிங்கன்னா, அதுல ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயம் நெறைய இருக்கு. அப்படியே ஒரு ஆதிகால மனிதனா இருந்து கொஞ்சமா அப்படியே கட்டமைச்சு ஒரு குடும்பம்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அ அது நம்பிக்கை குடுக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லா விதத்திலுமே. கொஞ்சம் பின்னாடி முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்து, அந்த வழியில வந்து நம்ம போகலாம். நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம இப்போ உள்ள நிலைமைக்கு ஏத்த மாரி போகலாம். இதுதான் என்னோட இத கோட்பாடு. ஒரு இது சொல்றது என்ன ஒரு வார்த்தையா இருக்கும். ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையா இதான் இருக்கும். முன்னோர்கள் அந்த கட்டி வைத்த படிக்கட்டுகளையும், பாதைகளையும் நம்ம அதுல இருக்கிறத ஆராய்ந்து, அதுல உள்ள நல்ல விஷயங்கள எடுத்துக்கணும். நம்மளும் ஒரு காலத்துல நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு நம்ம ஒரு பாதைய ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத என்னோட கடமையா நினைக்கிறேன் நான். நன்றி சார். அதுல நாங்க உங்களுக்கு தெரியாமலே நீங்க இப்பவும் கூட எங்களுக்கு இன்டர்வியூ தந்தது கூட ஒரு சமுதாயத்துக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான். அப்ப உங்கள தெரியாமலே நீங்க இந்த இன்டர்வியூல பங்கு பெற்றது கூட ஒரு சமுதாயத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தி மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கையை குடுத்து மோட்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரோகிராம் நோக்கம். அப்ப அதுக்கு நீங்க எனக்கு உண்மையா நான் உங்கள ரீச் பண்ணின உடனே எனக்கு நீங்க இன்டர்வியூ தாரேன்னு சொன்னீங்க. நான் நினைச்சேன் நான் சில நேரங்கள்ல நினைச்சேன், ஐயோ தரமாட்டாரோ தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சேன். ஆனாலும் அதையும் தாண்டி நீங்க இன்டர்வியூ தந்திருக்கிறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். நன்றி, நன்றி. எனக்கும் இந்த மாரி ஒரு சந்தர்ப்பத்த குடுக்கறது வந்து அமைஞ்சது வந்து இதன் மூலியமா நான் வந்து பல பேருக்கு வந்து விஷயங்கள் என்னோட பயணங்கள, என்னோட அனுபவங்கள பகிர்றப்போ, அ அதாவது எப்பயுமே வந்து நான் இப்ப ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்கனாவே, நான் வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாரி வந்து அப்பதான் எனக்கு தோணுது. எனக்கு ஒரு ஆறுதல் தருது. நம்ம கடந்து வந்த பாதையில பல பிரச்சனைகள் நடந்தாலும், வலிகள் இருந்தாலும், அத மறக்கக்கூடிய தருணமா இருக்குது. இந்த மாரி வந்து அ எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் குடுத்து, எனக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி, எனக்குன்னு என்ட்ட இருந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற அளவுக்கு நடந்திருக்கிறேன். அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரு நிறைவா நெனச்சுக்கிறேன். இந்த அனுபவத்த நான் வந்து இதுலருந்து நெறைய கத்துக்கிட்டு, நான் இன்னும் என்னோட பயணத்த தொடருவேன் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க்ஸ் அ லாட்.